என்ன கையெழுத்து போட தயங்குறீங்க? இனிமே நம்ம சேர்ந்து வாழறதுக்கு சாத்தியமே இல்ல. சைன் பண்ணுங்க. இல்ல, என்னால முடியாது. நான் போட மாட்டேன். ஏன் ஆனந்த் சைன் பண்ண தயங்குறா? உண்மையாவே மீனாட்சி டைவர்ஸ் பண்றதுல அவனுக்கு விருப்பம் இல்லையா? இப்ப எதுக்கு போட மாட்டேன் நடம் பிடிக்கிறீங்க? காரணத்தை சொல்லுங்க. இல்ல, நீ கார்த்தி இந்த சேலஞ்சில ஜெயிக்கிறதுக்காக தான் டிவோர்ஸ் அதுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ற. நான் இப்ப சைன் பண்ண மாட்டேன். கார்த்தி சவால தோத்து விட்டு விட்டு போகட்டும், அப்புறம் நான் சைன் பண்றேன். இப்ப போட மாட்டேன். இந்த பத்திரம் இருந்தா தானே சைன் கேப்ப. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. போங்க. என்ன இவன் பத்திரத்துல கையெழுத்து போடாம கிழிச்சு போட்டுட்டு போறான்? அந்த மீனாட்சி மேல இவனுக்கு இன்னும் அன்பு பாசம் இருக்கதான் செய்யுதோ. இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அக்கா, நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு. ஆனந்த் மாமாவுக்கு இன்னும் உங்க மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்குக்கா. அதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்க மேல அன்பு பாசம் எதுவும் இல்லைன்னா சந்தோஷமா கையெழுத்து போட்டிருப்பார்ல. அதுக்காக காலம் முழுக்க அந்த ரியா கூட சக்காலத்தி சண்டை போட சொல்றியா? இல்லக்கா, அந்த ரியா யாரு எப்படிப்பட்டவன்னு ஆனந்த் மாமாவுக்கு தெரிய வச்சு அவளை வீட்டை விட்டே துரத்தணும். அதான் இப்ப நாம செய்ய வேண்டியது. ஆமா தீபா, நீ சொன்னபடி செஞ்சாதான் ஆனந்தும் மீனாட்சியும் சேர்ந்து வாழ முடியும். அப்பதான் வீடும் பழையபடி இருக்கும். என்ன கேசவன் மேடம், அந்த ஜேகே கம்பெனியோட பேமெண்ட் டிலே ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ரிமைண்டர் அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். ஓகே. என்ன ஒரு வேலையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? இப்படியா கீழே போட்டு டேமேஜ் பண்ணுவ? இதோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா உன்ன? இப்ப எதுக்கு மேம் அவர் அடிக்க போனீங்க? தப்பு செஞ்சா அடிக்க தான் செய்வாங்க. அந்த ஒர்க்கர் தப்பு செஞ்சான், அதான் மேடத்துக்கு கோவம் வந்து கை வாங்கிட்டாங்க. சரிங்க, அவர் என்ன வேணும்னா கீழே போட்டாரு? கை தவறி தானங்க கீழே விழுந்துச்சு. அதுக்காக கை ஓங்குவீங்களா? ஆஹா, அந்த அம்மா கைய பிடிச்சதுக்கே வேலையை காலி பண்ணிடுவாங்க. இதுல யூனியன் லீடர் மாதிரி கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னியோட இவன் கதை முடிஞ்சது. மேடத்துக்கு தப்பு செஞ்சா பிடிக்காது. வேலையில இப்படி கவனக்குறைவா இருந்தா அவங்களால எப்படி பொறுத்துக்க முடியும்? ஒரு ஒர்க்கர் தப்பு பண்ணாருன்னா ஏன் என்னன்னு கேளுங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அவர் வேலைக்கு தானே வந்திருக்காரு, அடிமை மாதிரி நடத்துறீங்க. ரொம்ப பேசுறானே இவன். சீட்டு கிளிய போறது கன்ஃபார்ம்.
சார், நான் சங்கர் பேசுறேன். ம் சொல்லு, என்ன விஷயம்? சார், நீங்க நினைச்சது இன்னைக்கு நடந்துரும் போல இருக்கு சார். என்ன சொல்ற? இங்கே அந்த கார்த்தி ரம்யா மேடம் கிட்ட சண்டை போட்டார் சார். சண்டை போட்டுட்டானா? என்ன சண்டை? உன்ன அப்ப இன்னைக்கே கார்த்திய வேலையை விட்டு ரம்யா தூக்கிடுவான்னு சொல்லு. அது கண்டிப்பா நடக்க தான் போகுது சார். ஏன்னா மேடம் எடுத்து யார் பேசினாலும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கார்த்தி மேடத்தோட கையை பிடிச்சி தடுத்திருக்காரு. அதனால சந்தேகமே வேணாம் சார். அவரை வீட்டுக்கு அனுப்புறது உறுதிதான். ம் சரி, இனி அங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு நீ கால் பண்ணு. அவனுக்கு வேலை காலின்ற விஷயத்த கேட்க நான் ஆர்வமா இருக்கேன். சரிங்க சார். தம்பி, என்ன இப்படி பண்ணிட்ட? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அந்த அம்மாவை நாங்க எதிர்த்து பேசினதே இல்லையா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. நாங்க கண்டு காணாம கண்ணை மூடிட்டு போயிட்டே இருப்பையா. நீ என்னவோ பெரிய இவ மாதிரி நியாய தர்மம்லாம் பேசி அந்த அம்மாவோட கையா பிடிச்சுக்கிட்ட. அண்ணே, அவங்க முருகேசன் அடிக்க போனது மட்டும் சரியா? நியாயமா பார்த்தா நீங்களா தான் அவருக்காக நியாயம் கேட்டிருக்கணும். கேட்டுட்டாலும் நான் கேட்டேன், அதுக்கு போய் என்ன தப்புன்னு சொல்றீங்க? இல்லை தம்பி, நாங்கள் எல்லாரும் முதலாளி மரத்துக்கு அடங்கியே பழக்கப்பட்டுட்டோம். எங்களால் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள எதிர்த்து பேசினா அன்னைக்கு எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் எங்கள் குடும்பம் நடுத்தரம் நினைக்க வேண்டியது தான். வேற வழி இல்லாம தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நீ செஞ்ச காரியத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிஏ வருவாரு. உன்னை கூப்பிட்டு போய் போசிட்ட கிளிப்பாரு. வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாரு. உன்ன புதுசா வேலைக்கு சேர்ந்தவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கையை பிடிப்பான்? நான் இந்த கம்பெனியோட எம்டி. என்னை பார்த்தாலே ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி எல்லாரும் நடுங்குவாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறான். என் கையை பிடிக்கிறான். இதை இப்படியே விட்டா என் கம்பெனில யாருக்கும் என் மேல பயம் இல்லாம போயிடும். உடனடியா ஆக்ஷன் எடுத்தாகணும். என்ன பண்ண போறீங்க மேடம்? அவனை வேலையில இருந்து தூக்க போறேன். அப்பதான் என் மேல இருக்கிற பயம் எல்லாருக்கும் நிரந்தரமா மனசுல இருக்கும். கேசவன், இமிடியேட்டா அவனுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. அங்கே லேபர்ஸ் கிட்ட மேடத்துக்கு ஃபேவரா பேசிட்டேன். அது கொடுக்குற சம்பளத்துக்கு நான் காட்டுற விசுவாசம். ஆனா நானும் ஒரு தொழிலாளி தான். அந்த வகையில மேடம் செய்யறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் எப்பவும் தொழிலாளிங்க பக்கம்தான். இப்பதான் இவங்களை ஏத்து பேச புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவனை வச்சுதான் இங்க நம்ம பல காரியங்களை செய்யணும். அதனால அவனை வேலையை விட்டு அனுப்பிடக்கூடாது. அவன் இங்கதான் இருக்கணும். என்ன யோசனை? டிஸ்மிஸ் ஆர்டரை ரெடி பண்ண சொன்னேன். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். சொல்லுங்க. அந்த கார்த்தி உங்க கையை பிடிச்சி தடுக்க வந்தது தப்பு தான். ஆனா அதுக்காக அவனை வேலையை விட்டு அனுப்ப வேணாம் மேடம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், அப்படி நீங்க அனுப்புனா நீங்க தோத்து போயிட்டதா எல்லாரும் சொல்லுவாங்க. நான் தோத்து போயிட்டதா சொல்வாங்களா? எப்படி? ஆமா மேடம், அந்த கார்த்தி வேலையை விட்டு தூக்குனா லேபர்ஸ் எல்லாம் உங்க மேல கோவப்படுவாங்க. அவனுக்கு ஆதரவா ஸ்ட்ரைக் கூட பண்ணலாம். அப்படி செஞ்சா நீங்க தோத்த மாதிரி தானே அர்த்தம். ஓகே, அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்றீங்க? நீங்க தோக்க கூடாது மேடம், ஜெயிக்கணும். அதுக்கு அந்த கார்த்தி இங்கேயே இருக்கணும். அவனுக்கு விதவிதமா டார்ச்சர் கொடுத்து அவனையே இந்த கம்பெனி விட்டு ஓட வைக்கணும். அப்பதான் நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சதா அர்த்தம். you're right. அவனை இப்பவே டிஸ்மிஸ் பண்ணிட்டா ஈஸியா வெளியில போயிடுவான். என்ன தொட்டதுக்கு அவன் நிறைய டார்ச்சர் அனுபவிக்கணும். அதுக்கு அவன் இங்க இருக்கிறது தான் கரெக்ட். எப்படியோ அதே இதையும் பேசி கார்த்தியை வேலையை விட்டு தூக்காம பண்ணியாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். சரி, அந்த திமிர் பிடிச்சவனை இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம்.
கார்த்தி, மேடம் உங்களை வர சொன்னாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் வேலைக்கு ஆப்பு வந்துருச்சு, போய் டிஸ்மிஸ் ஆர்டரை வாங்கிட்டு வந்துருப்போ. முறைக்காத, முறைச்சாலும் உன் வேலைக்கு சங்க ஊதியாச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. பாவம் நல்ல பையன். மேடம், தப்பு செஞ்சா தட்டி கேட்கறவங்களை எனக்கு எப்பவும் பிடிக்கும். அந்த வகையில உன்னை எனக்கு பிடிச்சிருக்க. இந்த மாதிரி லேபர்ஸும் என் கம்பெனிக்கு தேவைதான். உன்னை அதனால நான் மன்னிச்சு விடுறேன். நீ இந்த வேலையில கண்டினியூ பண்ண. யூ கேன் கோ. ஏய் கார்த்தி, என்ன ஜெயிச்சிட்டதான் நினைக்காத. இனிமே தாண்டா இந்த ரம்யாவோட ரியல் கேரக்டரையே பார்க்க போற. எப்படியோ கார்த்தியை இங்கேயே இருக்க வச்சாச்சு. அவனை வச்சுதான் இந்த ரம்யா துமரை அடக்கணும். யோ, நல்லா டைட் பண்ணியா? எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? வேலைய பாரியா. அந்த இதை நல்லா டைட் பண்ணு. என்ன தம்பி, கையில எதுவும் காணோம்? என்ன இருக்கணும்? இல்ல, டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்திருப்பாங்கல்ல, அத கேட்டேன். அதெல்லாம் கொடுக்கல. என்னது, கொடுக்காமலே துரத்திட்டாங்களா? பாவம், என்கிட்ட வேலை கத்துக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. நீங்க எதுக்கு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க? நான் குறியா இருக்கேனா? நீயா தேடி போய் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவ. சரி சரி விடு, இந்த வேலை போன என்ன, நான் வேற கம்பெனில உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நீ அங்க போய் வேலைக்கு சேர்த்துக்கோ. என்ன? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவங்க என் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. போய் வேலையை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. என்னப்பா சொல்ற? இங்கேயே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்களா? நம்ப முடியலையே. இது இந்த உலகத்தோட 8வது அதிசயம்பா. ஒரு தொழிலாளிக்காக குரல் கொடுத்த இன்னொரு தொழிலாளியான உங்களை வேலையை விட்டு தூக்காம இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அண்ணே, உங்களுக்கு எப்போ நான் சப்போர்ட்டா இருப்பேன், கவலைப்படாதீங்க. தம்பி, நீ தப்பிச்சிட்டதா நினைக்காத. அந்த அம்மா நீ செஞ்சதை மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கும். யோ, நீ நல்லா நெட்டா முறுக்கியா? என்ன சங்கர், அந்த ரம்யா கார்த்திய வேலையை விட்டு தூக்கிட்டாளா? அவன் கம்பெனியை விட்டு போயிட்டானா? சார், நம்ம நினப்புல ஒரு மண்ணலி போட்டாரு. அவர் வேலையை விட்டே போகல சார். மேடம் அவரை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? கார்த்திய ரம்யா வேலையை விட்டு தூக்கலையா? ஏன் தூக்காம விட்டுட்டா? அவ மன்னிக்கிற கேரக்டர்லாம் இல்லையே. அப்புறம் எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு? தெரியல சார். மேடம் கூப்பிட்டாங்கன்னு தான் அவங்க ரூமுக்கு போனாரு. அங்க என்ன மாய மந்திரம் நடந்துச்சுன்னு தெரியல. வெளியே வந்து என்ன வேலையை விட்டு தூக்கலன்னு சந்தோஷமா சொல்றாரு. எனக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கு சார். ரம்யா அவ்வளவு சீக்கிரம் அவனை மன்னிக்க மாட்டா. அவனை பழிவாங்க ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீ அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. புரிஞ்சுதா? சரிங்க சார், கண்டிப்பா பண்றேன். நல்ல கர்ப்பம் விஷம் போட்டோம். அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது.
இந்த அட்டையை யாருக்கும் தெரியாம வெளியில போய் போட்டுட்டு வரணும். அண்ணி, அந்த ஐஸ்வர்யா எதையோ போட்டு போறா, என்னன்னு தெரியலையே. ஆ ஆமா, அவ முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ திருட்டுத்தனமா போட்டுட்டு போற மாதிரி தெரியுதே. வா போய் என்னன்னு பாப்போம். என்ன அண்ணி, இந்த மாத்திரை அட்டை மட்டும்தான் கிடக்குது. ஒருவேளை இதைத்தான் ஐஸ்வர்யா அக்கா வந்து போட்டிருப்பாங்களோ? ஆமா, அதோட தான் இருக்கும். கீழே வேற எதுவும் இல்லையே. சரி, அப்படியே இருந்தாலும் இதை வீட்ல டஸ்ட்பின்லயே போட்டிருக்கலாமே. இவ்ளோ தூரம் வந்து ஏன் இதை போடணும்? அப்போ இந்த மாத்திரையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. படிச்சாலும் நமக்கு எதுவும் தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? ஏன் இது மீனாட்சி கிட்ட கொடுத்து இது என்ன மாத்திரைன்னு கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. ஆமா அண்ணி, மீனாட்சி அக்கா கிட்ட கொடுத்து இது என்ன மாத்திரைன்னு கேட்போம். வாங்க. அக்கா, இந்த மாத்திரை எதுக்கு போடுவாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன தீபா, திடீர்னு ஒரு மாத்திரை அட்டை எடுத்துட்டு வந்து எதுக்குன்னு கேக்குற? என்ன விஷயம்? அக்கா, நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீங்க முதல்ல இந்த மாத்திரை எதுக்கு போடுறதுன்னு மட்டும் சொல்லுங்க. இது லேடிஸ் நாள் தள்ளி போறதுக்காக சாப்பிடுற மாத்திரை. நிஜமா தான் சொல்றீங்களாக்கா? இது நாள் தள்ளி போடுறதுக்காக சாப்பிடுற மாத்திரையா? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? நாள் தள்ளி போடுற மாத்திரையே தான் இது. ஆமா, இதை யார் யூஸ் பண்றாங்க? அப்போ இது ஐஸ்வர்யா தான் யூஸ் பண்றாங்கிற முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்படியும் சொல்ல முடியாதுக்கா. அவங்க தான் கர்ப்பமா இருக்காங்களே, அவங்களுக்கு எதுக்கு இந்த மாத்திரை? ஒருவேளை அந்த கர்ப்பம் பொய்யா கூட இருக்கலாம்ல. ஐஸ்வர்யா அக்கா அப்படி செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்தையே அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்களே. அந்த டாக்டரும் அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஐஸ்வர்யா யாருக்கும் தெரியாம இந்த மாத்திரை அட்டையை வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை இது அந்த ரியா எதுவும் யூஸ் பண்றாளோ? இப்படி நாமளே புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட அவ ரூம்லயே செக் பண்ணி பார்த்தாதான் என்ன? அதுவும் நல்ல ஐடியா தான் அண்ணி. ஐஸ்வர்யா அக்கா இப்பதான் வெளியே போனாங்க. நாம போய் தேடி பாத்துடலாம். வரோம்க்கா. என்ன அண்ணி, எதுவுமே கிடைக்கல? ஒருவேளை நாம நினைச்சது தப்போ? ஏய், அதுக்குள்ள எதுக்கு முடிவுக்கு வர? இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கலாம். அதோ அங்க பார்க்கலாம், வா. அண்ணி பாருங்க, அதே மாத்திரை இந்த பர்ஸ்ல இருக்கு. அப்ப இது ஐஸ்வர்யா தான் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. வா, இது போய் மீனாட்சி கிட்ட சொல்லலாம். வா. போனக்காரி என்னாச்சு? அக்கா, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி ஐஸ்வர்யா அக்கா தான் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ரூம்ல அதே மாத்திரை இருந்துச்சு. அப்போ இவ்வளவு நாளா அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்மளெல்லாம் விட அருணையும் அத்தையும் ஏமாத்த
அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. அவங்க 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க.